துல் உபைசிரா என்று சொல்லக்கூடியவன் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டானா இல்லையா? என்ன கேள்வி கேட்டான்? யா முஹம்மது, முஹம்மது அவர்களே நியாயமாக நடந்து கொள்ளுங்க, நீதியாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் அஜில் வமை அஜில், நான் நீதியா நடக்கலைன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல வேறு யாரா நீதியா நடக்க போறா என்று பெருமானார் ஆவேசப்பட்டார்கள். அருகிலே இருந்த உமர், யார சொல்லலாம், அனுமதி தாருங்கள், அக்குத்துள உனக்காக அவருடைய கழுத்தை சீறி விடுகிறேன் என்று சொன்னார்கள். உமரே பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, இவனோட முடிகிற காரியம் இல்லை, இவனுடைய சந்ததிகள் வரப்போகிறது, இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்க மாட்டான் இருப்பாங்க, இவர்களுடைய தொழுகை, இவர்களுடைய நோன்பு, இவர்களுடைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்களை எல்லாம் நீங்க உங்களுடைய இபாதத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் சாதாரணமா இருக்கும். நம்மளுடைய இபாதத்துக்களோடு அவர்களுடைய இபாதத்துக்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய இபாதத்துக்கள் ஏதோ ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உமரே, வில்லில இருந்து அம்பு வெளியேறுவதை போன்று இவர்களுடைய உள்ளத்திலே இருந்து அம்பு ஈமான் வெளியேறி போய்விடும். சமூகத்தை சார்ந்தவங்க தான் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு சாதாரண போஸ்ட்மேனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பரம்பரையில வந்தவன் இன்னும் கியாமத்னாலே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூவைசிலா தமீமி அவனுடைய பரம்பரை மாறி இந்த அன்சாரி பரம்பரைகள் நினைச்சது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு அவனை துவா செஞ்சுட்டாங்க. இறைவா மன்னிச்சது, அல்லாஹ் மன்னித்து விட்டான்.